வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலை கல்லூரியிலிருந்து செல்வன், நிறுவனர். நம்ம என்ன விஷயம் லெமோரியாவில் பண்ணாலும் உங்கள்ட்டெல்லாம் ஒரு செய்தியாக சொல்கிறது வழக்கம். குறிப்பாக அதுவும் சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னு சொன்னால், நம்ம லெமோரியாவில் சந்தோஷமான நிகழ்வுன்னு சொன்னால் அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் தமிழ்நாடு முழுக்க இந்த கலை சார்ந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் இது ஒரு சந்தோஷமான செய்தி தான். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கார் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதுலேயும் புது கார் அப்படிங்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான், ஒரு சந்தோஷம் தான், ஒரு ஹாப்பி தான், அது ஒரு கொண்டாட்டம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே லெமோரியாவில் நிறையா கார் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 3 காரு, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பொலிரோ, ஒரு ஸ்கார்பியோ, அதுக்கடுத்தால பார்த்திங்கன்னா ஒரு i10. அதில் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம காமராஜன்ட்டு இங்கிலாண்டில் ஒரு அண்ணன் வாங்கி தந்தது ஒரு காரு. அப்புறம் இன்னொன்று ஒரு 20 பசங்க சேர்ந்து நம்ம கலைக்காக வேண்டி முதல்ல வாங்கி தந்த ஒரு பொலிரோ. இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபைனான்ஸில் தான் வாங்கியிருக்கிறோம். நிறைய சிரமப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்கிறோம். அதுவும் இவ்வளோ சிரமத்தில் ஏன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். அது எப்படி எவ்வளோ சிரமப்பட்டு வாங்கினாலும் புதுசாக ஒரு கார் வாங்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே. அதை பற்றி பேசுறதுக்கு தான் இந்த பதிவே. நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கடன் கஷ்டம் சிக்கல் இருந்தால் கூட என்ஜாய்மெண்ட் தான். அது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட் பண்ணக்கூடிய அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். பார்த்திங்கன்னா கேக்கு வெட்டி கொண்டாடணும். அதில் கேக்கு கார் வெட்டுறதா இல்லைன்னா நம்ம வெட்டுறதா அப்படின்னு சொல்லி தெரில. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கூடால விக்னேஷ் மாஸ்டர் வந்திருந்தார். அப்புறம் விக்ரம், வேலுமணி, அடுத்தால நம்ம ரிசாந்த் ஆசான் வந்திருந்தார். அவர் குறிப்பாக பார்த்திங்கன்னா கேமரா எடுக்கிறதுல தான் ரொம்ப மும்முரமாக இருந்தார். எல்லா வீடியோவும் ஷூட் பண்ணது அவங்க தான். இருந்தாலும் ஒரு சில காட்சியில் வலுக்கட்டாயமாக பிடிச்சி அவரையும் நீங்களும் காமிங்க முகத்தை அப்படின்ட்டு. அப்புறம் நானும் என் மனைவியும் ரொம்ப இதுக்காக வேண்டி சிரமப்பட்டு போராடணும். அதனால் அதை எப்படி சொல்கிறதுனே தெரில. இருந்தாலும் அந்த சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்டெல்லாம் ஷேர் பண்ணும்போது இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் நிறைய வார்த்தை நம்ம கூப்பிட்ருந்தோம். லெமோரியாவை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் 40-50 நபர்கள், நம்ம மாணவர்களும் சரி, ஆசான்களும் சரி, சிஓ சார், ஆனந்த் மாஸ்டரு, ராஜா சார் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் ஒரு இடத்துக்கு போவோம். ஆனால் இன்னைக்கு மழையின் காரணமாக நிறைய இடத்த கூட்டிகிட்டு போக முடியலை. அதுலேயும் பார்த்திங்கன்னா இது நம்ம முதல்ல திட்டமிடலை, கடைசி நேரத்தில் தான் போய் அதை ஜாலியாக கொண்டாடி வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். அதனால் இதை சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறோம். அதை தாண்டி நம்ம தாய்க்களத்தை இது எதுக்கு இவ்வளோ சிரமத்துலேயும் இவ்வளோ அழகாக பண்ணுறோம், இதை செஞ்சோம் அப்படின்னு கேட்டால், தாய்க்களத்தை பற்றி தெரியும். தாய்க்களத்தை உருவாக்கியிருக்கிறோம். தாய்க்களத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் தாய்க்களத்தில் பார்த்திங்கன்னா நிறையா நபர்களை கொண்டு சேர்க்கணும். தாய்க்களம் எல்லாத்துக்கும் ஒரு பொதுக்களமாக மாறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய பயணம் போகிறதுக்கு தயாராக இருந்துகிட்ருக்குறோம். அதுக்கு தாய்க்களத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்தை தங்கி படிக்க வைக்கணும். அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பிரான்ச் ஆஃபீஸை கொண்டு வரணும். அப்புறம் நம்ம அசோசியேஷன் சார்பாட்டு தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் பொறுப்பு போட்டிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் அந்த மாவட்டத்தில் போய் பொறுப்பு அறிவிக்கணும். இதே மாதிரி நிறையா டாஸ்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாய்க்களத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கிட்ட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா நபர்கள், கிட்டத்தட்ட 400 பேர் இதுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பேர் மிகப்பெரிய முயற்சி பண்ணி ஆளுக்கு கையில் 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட உழைப்பு, ஐடியா, இதை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் பண்ணி எடுத்து அப்படிலாம் செஞ்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போதைக்கு ஒரு 45 லட்ச ரூபா கடன் நம்ம கை காசை போட்டிருக்கிறோம், கடன் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் ஃபீஸ் ரூபா இதெல்லாம் நம்ம தாய்க்களத்தை உருவாக்குறதுக்கு பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லா நபர்களும் உதவி பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி கடன் தந்தும் உதவி இருக்காங்க. அவங்க முதல்ல ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் கடன் தந்திருப்பாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லெமோரியாவில் ஒரு பார்ட்னர் மாதிரி, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வடிவம் வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு மிகப்பெரிய உதவியாக எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு இந்த கார் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ சிக்கல்லையும் இதை பண்ணது.
அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை காசு கிடையவே கிடையாது, கடன் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தி அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அம்மாவை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னையில் வந்து அவங்க ட்ரஸ்டெல்லாம் வச்சு மிகப்பெரிய வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உதவும் கரங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க அங்கே ஒரு கட்டடம்லாம் போட்டு மக்களுக்கு சேவை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நிறையா நபர்கள் வந்து தங்கிட்டு போகிறது, அங்கே தங்கி பயன்பெறுறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நானே சென்னைக்கு போகும்போது அங்கே ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அவங்களோட ஆசிரமத்துக்கு தான் போவேன். அப்புறம் கிட்டத்தட்ட 40க்கு மேலே நபர்களை வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்ணு தெரியாத குழந்தைங்களை ஹேண்டிகேப்டுக்கெல்லாம் தொழில் வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்படி அவங்க பண்ண சேவையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஒரு பக்கம் பத்தாது. எதுக்கு நான் இதெல்லாம் அந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவங்க தான் இப்போ நமக்கு கார் வாங்குறதுக்கு மிகப்பெரிய இனிஷியல் பேமெண்ட்டுக்கெல்லாம் கடன் வாங்கியும் அவங்க கை காசை போட்டும் தந்து இனிஷியல் பேமெண்ட்டு கட்டினது. அதுக்கு பிறகு டியூவில் தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்துகிட்ருக்கிறேன். இருந்தாலும் சந்தோஷம், ஹாப்பி. அதையும் தாண்டி வந்து அந்த அம்மாவும் நம்ம கூட தமிழ்நாடு முழுக்க பயணம் வராங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க அவங்களோட நட்பு, அவங்களோட பயன்பெற்ற மக்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க அதுக்கிட்டத்தட்ட சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடியவங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ட்ரஸ்ட்டு வச்சுருக்கக்கூடியவங்க அவங்களோட தொடர்பில் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து சந்திக்க போகிறோம். அது மூலமாக நம்ம கலைக்கு என்ன நல்லது செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்க போகிறோம். நம்ம வந்து இந்த கலையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறதுக்கு தான் இந்த பயணம், இந்த வீடியோ. இதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க நம்ம பயணம் போகிறத வந்து இந்த கார் பெரிய உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் யாருன்னா நம்மள்ட்ட லெமோரியாவில் தங்கி படித்த மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 30-40 பேர் இருக்காங்க. அப்புறம் சமூக சிந்தனையோட நம்ம கலையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சமூக ஆர்வலர்கள் நிறையா பேர் நம்மகிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க. அப்புறம் ஆசான்கள் கிட்டத்தட்ட 10-12 பேர் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு சொல்லி நம்ம அமைப்பு ரீதியாக கட்டமைப்பில் இருக்காங்க. இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும், அவங்க இடத்துல வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் முயற்சி. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நான் உங்களை அங்கங்கே வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்களும் எங்களுக்கு இந்த முயற்சி வெற்றி பெறுறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அனைவரும் ஆதரவு கொடுப்பீங்க, வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன். நன்றி.